கடந்த காலத்தில் இனத்துக்காக உங்களுடைய நகரம் எங்களுடைய தமிழ் இனத்துக்காக என்ன என்ன செய்திருக்கின்றது என்று நீங்கள் சொல்வது அது பொருத்தமாக இருக்கும். இந்த உள்ளாட்சி தேர்தலில் எம்பவர்கள் பெருமளவில் போட்டியிடுகின்றார்கள். உண்மையிலேயே அவைகளும் இப்போ கூடுதலாக கடினமாக உழைக்கிறவர்கள், அதாவது எங்களோட தமிழ் இனத்துக்கும் தமிழ் மக்களுக்குமாக கடினமாக உழைக்கிறவர்கள் பேர் எழுதி இருக்குது. யாருக்கு நாங்கள் ஓட் பண்ண போறோம் கொஞ்சம் அவதானமாக பிரம்மாண்டமான இதுவரையும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நினைவு தூவி நாங்கள் என்னத்தை இழந்த ஊரில் அதை திருப்பி பெற்றுக்கொள்வதற்காக, அதாவது கூட ஒரு தமிழாக்கள் கூட போயில்லை இந்த முறை. அதான் எங்களோட ஒரு இவ்வளவு கால நாங்கள் இறங்கி வேலை செய்தது ஒரு வெற்றி என்று நினைக்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு முள்ளிவாய்க்கால் நாளையும் தலைவர் அவர்களுடைய ஒரு வார்த்தையை அவர் எடுத்து பேசுவார். அதில் சொல்லி எலெக்ஷனுக்கு முதலே அதை கட்டியும் தந்துள்ளார். களம் செல்கின்றது. ஏனென்றால் கடந்த வாரம் நீங்கள் ஒரு மக்கள் சந்திப்பு கூட இந்த முறை 1000 ரெட்டிப்பாக வந்திருக்கு. ஏனென்றால் அது ஒரு கருப்பு நாளாக அறிவித்துள்ளார் எங்களுடைய நகர சபையிலே. தமிழ் மக்களுக்கண்டி எங்களோட கலை கலாச்சாரம் அதில் இன்னொரு வியப்பான விடயம் நான் அவதானித்திருக்கின்றேன். மற்றவர்கள் இப்போ குறிப்பாக சொல்ல போனால் இந்த முறை 4 எதிர்கட்சி இருக்குது. நான் இதில் இப்போ சொல்ல விரும்பல, வெற்றிக்கு பிறகு கதைக்கலாம். இல்து பிரான்ஸ் மாகாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் என்ன சொல்ல போகின்றது, எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்ற விடயத்தை நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். குறிப்பாக சொல்ல போனீங்களா, ஒரு சின்ன இதை சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்போ இந்த தினத்தடுக்கு கூட சவால் என்று ஏதாவது விடயங்கள் இருக்கின்றதா உங்களுக்கு? உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய ஊடகத்தினூடாக, புதிய சேனலினூடாக இணைகின்றோம். எழு தமிழ் ஊடகத்தினூடாக இணைகின்றோம். இந்த காணொளி அல்லது இந்த நேர்காணல் என்பது பிரான்ஸ் தேசத்தில் வரப்போகின்ற 2 வாரங்கள் உள்ளூராட்சி தேர்தல்கள் இடம்பெறப்போகின்றது. வரப்போகின்ற 15ஆம் தேதி முதல் கட்டம் இடம்பெறப்போகின்றது. அதற்கு அடுத்த வாரம் 2வது இறுதி கட்டமாக இடம்பெறப்போகின்றது. இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எம்பவர்கள் பெருமளவில் போட்டியிடுகின்றார்கள். அந்த வகையில் ஏற்கனவே பலர் போட்டியிட்டு எங்களுடைய இனத்துக்கான பணியை மிகவும் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு பலரை நான் நேரில் பார்த்திருக்கின்றேன். பல நேர்காணல்களையும் செய்திருக்கின்றேன். கடந்த காலத்தில் நகரசபை உறுப்பினராக இருந்து இனத்துக்காக நிறைய வேலை திட்டங்களை செய்திருக்கின்றார். அது நான் சொல்வது இப்பொழுது நான் சொல்வதை விட அவர் சொல்லட்டும். அதற்கு பின்னதாக அவரோடு நானும் பேசிக்கொள்வோம். உண்மையிலேயே இந்த இல்து பிரான்ஸ் மாகாணத்தில் புளோமினில் என்று சொல்லும் பொழுது பல்வேறு விடயங்கள் நம்மவர்களுக்கு தெரியும். அதில் இவருடைய பங்களிப்பின் ஊடாகத்தான் அந்த விடயங்கள் உரிய இடங்களுக்கு நகர்த்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்ற செய்தியோடு நாங்கள் மீண்டும் இம்முறை களத்தில் நிற்கின்ற புளோமினில் நகரத்தில் களத்தில் நிற்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய கின்ஸ்டன் அவர்களை இணைக்கின்றேன். வணக்கம் கின்ஸ்டன். வணக்கம். எழுதமிழ் சேனலுக்கு நான் முதல்ல வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம் ஆனந்த். வணக்கம். சொல்லுங்கள், இம்முறை இந்த தேர்தல் களத்தில் நீங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த இடையில் இருந்து இந்த நேர்காணலை தருகின்றீர்கள். முதல் அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சொல்லுங்கள், இம்முறை எவ்வாறு இந்த தேர்தல் களம் செல்கின்றது? ஏனென்றால் கடந்த வாரம் நீங்கள் ஒரு மக்கள் சந்திப்பை கூட புளோமினில் ஏற்பாடு செய்திருந்தீர்கள். அந்த தகவல்களோடு உங்களுடைய தகவல்களை கொண்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் எங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கின்றது. ஏனென்று பார்த்தால் 2020 நாங்கள் எல்லா தமிழ் மக்களும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா எங்களோட தியரி மீனன் அவர்களுக்கு ஓட் பண்ணபடியா முதலாவது டூர்லேயே நாங்கள் வின் பண்ணினாங்க. அப்போ இந்த முறை நாங்கள் இன்னும் கூடுதலான பலம் இருக்குது. ஏனென்றா போன முறை 2020 எங்களுக்கு 500 வாக்களிப்பு தான் இருந்தது தமிழ் மக்கள் மத்தியில். அதாவது நேஷனாலிட்டி ஃப்ரான்ஸை உள்ளாக்கள் வாக்களிக்கக்கூடிய மக்கள் 500 தான் இருந்தது. இந்த முறை 1000 இரட்டிப்பாக வந்திருக்கு. ஏனென்றா பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து இப்போ அவைகளுக்கும் வாக்களிக்கிற உரிமை இது அப்போ ஒரு 1000 பேர் இருக்கிறோம் இப்போ நாங்கள். அப்போ ஒற்றுமை அடுத்தது எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த முறையும் நாங்கள் முதலாவது டூர்லே வின் பண்ணிடுவோம் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. சரி, நீங்கள் இந்த கடந்த காலத்தில் இனத்துக்காக உங்களுடைய நகரம் எங்களுடைய தமிழ் இனத்துக்காக
என்ன என்ன செய்திருக்கின்றது என்றது நீங்கள் சொல்வது அது பொருத்தமாக இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் வந்து 2020 வின் பண்ண முதலே, அதாவது எலெக்ஷன் வர முதலே எங்களோட செனத்தர், பழைய மேயர் இப்ப செனத்தரா இருக்கிறார், தியரி மீனியன் அவர் தான் எங்களோட லீடர். அவர் வந்து 2020 எலெக்ஷனுக்கு முதலே எங்களோட தமிழாக்களுக்கு இனப்படுகொலை நடந்த 2009 இனப்படுகொலைக்காண்டி முள்ளிவாய்க்கால் தூவி கட்டி தர்றதாக சொல்லி எலெக்ஷனுக்கு முதலே அதை கட்டியும் தந்துள்ளார். அதுக்கு அடுத்தது எம்மவர்கள் வந்து பாடசாலை வசதி கொஞ்சம் குறைவா இருந்தது. இப்ப தமிழ் படிக்கிறது எங்களோட கலை கலாச்சார இதுகள்ல குறைவா இருந்தது. அப்பைக்குள்ள ஒரு இங்க வந்து ஒரு தண்ணி டேங்க்னு சொல்லுவாங்க அவ்வளவு சத்தோதுவன்ற ஒரு சிறிய இடத்துல தான் அந்த 300 பிள்ளைகள் படிச்சது. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் சரியா கஷ்டப்படுறீங்க, நாங்க உங்களுக்கு வந்து ஒரு பாடசாலை எப்படியாவது நான் உங்களுக்கு ஒரு மண்டபம் ஒன்று அமைச்சு தருவேன். அது சொன்ன மாதிரியே ஒரு 2 மாதமும் இல்ல, அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 400 மெட்கரையில ஒரு பாடசாலை தமிழ் மக்களுக்கண்டி எங்கட கலை கலாச்சாரம் எல்லாம் செய்யறதுக்காண்டி தந்தவர். அது எங்களுக்கண்டே ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு தந்திருக்கிறார். அப்படி படிப்புக்கு நிச்சயமாக, முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக. அதே போன்று நான் அவதானித்திருக்கின்றேன். தமிழ் தேர்வுக்கு எங்களுடைய மாணவர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு இலவச பேருந்து. பேருந்து வசதிகள் எல்லாம் செய்வார். பெற்றோர் வந்து பிள்ளைகளை பாடசாலையில் வந்து விட்டுட்டு ஒரு கவலையுமின்றி வீட்டுக்கு போவார்கள், நம்பிக்கையா பிள்ளைகள் எக்ஸாமுக்கு போயிட்டு வீட்டை வந்து சேர்வார்கள் என்று. அதில் இன்னொரு வியப்பான விடயம் நான் அவதானித்திருக்கின்றேன். மற்றவர்கள் அந்த பேருந்துகளை தந்து விட்டால் அனுமதி கொடுத்து விட்டிருப்பார். இவர்கள் அங்கு வந்து மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அனுப்பி வைப்பார். உற்சாகப்படுத்தி போக மட்டும் நின்று அனுப்பி போட்டுதான் வீட்டை போவார் அவர் கட்டாயம். அதே மாதிரி பின்னேரம் எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு வந்துட்டாண்டு எனக்கு அடிச்சு கேட்டுட்டு தான் அவர் அவர் நிம்மதியாக இருப்பார். நிச்சயமா. நீங்கள் அந்த மே 18 இன அழிப்பு சார்ந்த அந்த நினைவு தூவி சொன்னீர்கள். ஐரோப்பாவிலேயே மிக பிரம்மாண்டமான தூவி, இதுவரையும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நினைவு தூவி. அங்கு மே 18 அந்த வார பகுதிகளில் தொடர்ச்சியாக நினைவேந்தல் இடம்பெறும். மே 18 அன்று மிக பிரம்மாண்டமான மேயர் மற்றும் நகர உறுப்பினர்களுடைய பங்களிப்போடு புலோமில் வாழ் மக்களுடைய ஒத்துழைப்போடும் அங்கு ஒரு வணக்க நிகழ்வும் இடம்பெறுகிறது. நிச்சயமாக அவர் வந்து அது ஒரு கருப்பு நாளாக அறிவித்துள்ளார் எங்களுடைய நகர சபையிலே. நிச்சயமாக கடந்த வருடம் அறிவித்திருந்தார். அதை நான் நேரடியாக நானே அந்த காலத்திலிருந்து ஊடகங்களின் ஊடாக உலகெங்கும் கொண்டு வந்திருந்தேன். அது பெருமளவில் மக்கள் பேசுபொருளாக இருந்தது. சரி கிங்ஸ்டன், சவால் என்று ஏதாவது விடயங்கள் இருக்கின்றதா உங்களுக்கு? சவாலண்டு இல்லை, ஊடகத்தில் சொல்லக்கூடியதை சொல்லல. சவாலண்டு இல்ல. இப்ப எங்களுக்கு வந்து இங்க ஒரு மக்கள் பலம் வந்து நல்லா இருக்கு. புளோமினில வந்து இப்ப ஒரு ஒற்றுமையா இருக்கிறபடியா எங்களுக்கு அனைவரும் வந்து எனக்கு சப்போர்ட்டா தான் இருக்கணும். இப்ப குறிப்பா சொல்ல போனா இந்த முறை 4 எதிர்கட்சி இருக்குது புளோமினில. அந்த 4 எதிர்கட்சிக்குள்ள கூட ஒரு தமிழாக்கள் கூட போயில இந்த முறை. அதான் எங்களோட ஒரு இவ்வளவு கால நாங்கள் இறங்கி வேலை செய்ததில் ஒரு வெற்றி என்று நினைக்கிறேன். உங்களுடைய கட்சியினுடைய பெயர் என்ன கிங்ஸ்டன்? நாங்க ரிபப்ளிக்கா வலதுசாரி கட்சியில வேலை செய்யறோம். உங்களுக்கு எத்தனையாவது இடம் இம்முறை தந்திருக்கின்றார்கள்? எனக்கு 7வது இடம் தந்திருக்குது. அவர் அன்றைக்கு பகுடி பண்ணி மக்கள் கூட்டத்தில் சொன்னார், நான் 7ஆம் நம்பர் ரொனால்டோட நம்பர் கொடுத்துருக்கேன் கிங்ஸ்டனுக்கு. அதே மாதிரி கூடுதலான தகவலும் மக்களுக்கு அறிவித்திருந்தார் என்னை பற்றி. எனக்கு என்ன இடத்துல வைக்க போறார் அதுன்றெல்லாம் அவருக்கு சொல்லியிருந்தார். நான் இதுல இப்ப சொல்ல விரும்பல, வெற்றிக்கு பிறகு கதைக்கலாம் நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த சொல்லில் பல அர்த்தம் இருப்பதாக நான் உணர்கின்றேன். ஆமாம், எங்களுக்கு பெருமை. ஏனென்றால் நகரத்தில் இருந்து நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்ல வேண்டும், நீங்களும் செல்ல வேண்டும். ஏனென்றால் இனத்தில் மிக பற்று வைத்திருப்பவர்கள், இனத்துக்காக பணி செய்பவர்கள், அந்த தமிழின பற்றோடு பிரெஞ்சு தேசத்தில் பிரெஞ்சு மக்களோடு சேர்ந்து நாங்கள் சேவை செய்யும் பொழுது அது இன்னும் இரட்டிப்பு மடங்காக தமிழினத்துக்கும் நன்மை வாயிருக்கும். அந்த வகையில் கிங்ஸ்டன், நீங்கள் மென்மேலும் உயரங்கள் தொடர வேண்டும் அரசியலின் ஊடாகவும். அந்த வகையில் இறுதியாக நீங்கள் புனோமில் மக்களுக்கும் அதே போன்று பெருமளவான இல்து பிரான்ஸ் மாகாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் என்ன சொல்ல போகின்றீர்கள்?
உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷம் இந்த முறை இளையோர்கள் பங்கு பெற்றணும் என்று கேள்விப்பட்டான். அதுல எனக்கு கனப்பேர தெரியும். உண்மையிலேயே அவைகளும் இப்ப கூடுதலாக கடினமா உழைக்கிறவர்கள். அதாவது எங்களோட தமிழ் இனத்துக்கும் தமிழ் மக்களுக்குமாக கடினமா உழைக்கிறவர்கள். எங்களுக்கு நடந்த பிரச்சனையில நாங்க வெளியில கொண்டு வரணும் அரசியல் ரீதியா அதுக்கு உழைக்கிறவர்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி பெற. புளோமினில் மக்களுக்கு வார 15ஆம் தேதி மறக்காம எல்லாரும் காலையிலேயே போய் தியரி மீனன் அவர்களுக்கு ஓட் பண்ணி அவரை வெற்றி வாகை சூடுமாறு அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக நீங்கள் இது சொல்வது இன்னும் பொருத்தமாக இருக்கும் என்றால் நம்மவர்கள் சிலருக்கு இந்த வாக்களிப்பது எவ்வாறு என்று தெரியாமல் இருக்கின்றது. உண்மையிலே நிச்சயமா அது எவ்வாறு வாக்களிக்க வேண்டும், முதல் கட்டம் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்ற விடயத்தை நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஏனென்றால் வாக்களிப்பு முறை வந்து அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் இது முதல் தலைமுறையினருக்கு இது நிச்சயமாக பலருக்கு தேவையானபடி. நிச்சயமா வாக்களிப்பு வந்து இப்ப காலையில 8 மணிக்கு பீரோல் ஓட் திறக்கும், பின்னேரம் 8 மணிக்கு மூடும். இப்ப புளோமினில பாத்தீங்கன்னா 5 கட்சிகள் இருக்குது. அப்ப 5 கட்சிகளோட புல்டான், அதாவது அந்த பேப்பர் வச்சிருப்பினோம், அதுல புல்டான் ஒவ்வொருத்தரும் அது வந்து தெரிவு செய்யறது வந்து ஒரு லொட்டோ அடிப்படையில தான். அதுல வந்து எந்த லைன்ல முதலாம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் ப்ரிஃபெக்டூர் போலீஸ்ல வந்து ஒரு லொட்டோ மூலமா தான் அதை தெரிவு செய்து அந்த அடுக்குமுறை அதுல இருக்கு. அப்ப அதுல வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, சும்மா நாங்க போயிட்டு முதலாவது இருக்கிறத தூக்கக்கூடாது. அதுல யாரோட பேர் எழுதி இருக்குது, யாருக்கு நாங்கள் ஓட் பண்ண போறோம்னு கொஞ்சம் அவதானமா பார்க்கணும். ஏனென்றா சில வேளை கலர்களும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப கலரை பார்த்து தூக்கக்கூடாது. அதுல வந்து போட்டோ இருக்கும், இல்லாட்டி பேர்கள் இருக்கும். அடுத்தது பேர்கள்ல வந்து இப்ப நாங்கள் பேர்கள்டா இப்ப இந்த எங்கட கட்சியில வந்து இந்த கிங்ஸ்டன் பேர் இருக்கும் அதுல. அப்ப நான் கிங்ஸ்டனுக்கு தானே ஓட் பண்ண போறேன்னா அதுல பெண்ணாலேயோ இதாலேயும் கிறுக்க கூடாது, அதுல மார்க் பண்ணக்கூடாது ஒன்றுமே. அந்த பேப்பரை நீங்க எடுத்துட்டு 4ஆம் அடிச்சு என்வெலப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பேப்பரை மடிச்சிட்டு நீங்கள் என்வெலப்புகளை வச்சுட்டு திருப்பி வந்து வாக்களிச்சா சரி. கிழிஞ்சு இருக்கக்கூடாது. அதே மாதிரி வேற வேற இப்ப நீங்க இன்னொரு கட்சியில இதையும் அதுக்குள்ள வச்சு போட்டீங்கன்னா மறந்து வாக்கு செல்லுபடியாகாது. அதாவது எந்த கட்சிக்கு நீங்க போட விரும்புறீங்களோ அதையும் எடுத்து 2வது இன்னொரு ஆளையும் எடுத்து கொண்டு போயிட்டு அதையும் மறந்து நீங்க என்வெலப்புகளை வச்சுட்டீங்கன்னா வாக்கு செல்லுபடியாகாது. கிழிஞ்சிருக்க கூடாது. ஒரு பின்னாலேயோ எழுதியோ சைன் பண்ணியோ அது ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதாவது அந்த நீங்கள் சொன்னது போன்று அந்த 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 சீட்டில் உங்களுடைய படம் இருக்கும் அல்லது பேர் இருக்கும். எங்களுடைய படம் இருக்காது. அதாவது மேயரிடையும் மேயருடைய அதாவது தலைவர் ஆறா இருக்கணுமோ அவையோட படங்கள் இருக்கும். ஆனால் உங்களோட மற்றபடி பேர்கள் கீழே இருக்குமா? வந்து 49 பேர் பேர்கள் இருக்கும். அப்படி பேரும் இருக்கு. ரைட். அப்படி என்று சொன்னால் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டியவர்கள் நீங்கள் அந்த வாக்கு சீட்டில் அந்த அந்த நகரத்தினுடைய தலைவர், அந்த நகர மேயருக்கு போட்டியிடுறவருடைய புகைப்படத்தோடு உங்களுடைய அவரோட இணைந்து இருக்கிறவர்களோட பேர்கள் இருக்கும். அதுலதான் நீங்கள் அந்த கேட்ட அந்த எத்தனையாவது இடத்துல இருக்கிறீர்கள் என்ற அந்த அந்த நம்பர் வரும். அது சரி. அப்படி என்றால் 7வது இடத்தில் நீங்கள் கணக்க வாசிக்க தேவையில்லை. 7வது இடத்தில் என்னுடைய பேர் இருக்கும். ஆனால் அதற்காக என்னுடைய பேருக்கு கீழே பின்னால ஒரு அடையாளமும் அதைத்தான் சொல்ல, எந்த விதத்திலும் அந்த அந்த சீட்டை சேதப்படுத்தாமல் நீங்கள் மடித்து என்பவர்கள் வைத்து நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் சொன்ன இந்த விடயம் மிக தெளிவாக புடோமில் தாண்டி இல்து பிரான்ஸ் அல்லது பிரான்சில் எங்கு வாக்கு செலுத்த விரும்பினால் கூட இது நடைமுறையில் எங்களுடைய உறவுகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றது முக்கியமான விடயம். சரி, இந்த நேர்காணலின் ஊடாக இறுதியாக ஏதாவது எங்களுடைய மக்களுக்கு சொல்ல விரும்பினால் சொல்லுங்க. நிச்சயமாக மக்கள் வந்து இப்ப பிரான்ஸ்ல பொறுத்தவரையில தமிழ் மக்கள் ஒரே கொள்கையாக நிற்கின்றார்கள். அதாவது அரசியல் ரீதியாக நாங்கள் என்னத்தை இழந்த ஊர்ல அதை திருப்பி பெற்றுக்கொள்வதற்காக, அதாவது இழந்தவற்றை நாங்கள் அறிவுபூர்வமாக அரசியல் ரீதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கொள்கையில் இருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் இப்படி நாங்கள் இளையோர்கள் எல்லாம் அரசியலுக்குள்ள போயிட்டு எங்களை பற்றி எங்களுக்கு என்ன நடந்தது, குறிப்பா சொல்ல போனீங்களா ஒரு சின்ன இதை சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்ப இந்த சினத்தடுக்கு கூட
2020க்கு முதல் எங்களோட ஊர்ல நடந்தது என்ன நடந்த பிரச்சனைகள் அதை பற்றி எல்லாம் அவருக்கு பெருசா தெரியாது. அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ள போயிட்டு அவரோட ஒரு ஒரு அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் கதைச்சிருக்கிறேன் இது எங்களுக்கு நடந்த விஷயங்களை பற்றி. அதுக்கு பிறகுதான் அவர் வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு முள்ளிவாய்க்கால் நாள்லையும் தலைவர் அவர்களுடைய ஒரு வார்த்தையை அவர் எடுத்து பேசுவார். அதுல அவர்கிட்ட ஸ்பீச்சை நீங்க கேட்டுருந்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு முள்ளிவாய்க்கால் நிலம் அப்படி அவர்கள் வந்து இப்ப எங்களுக்கு என்ன நடந்தது அது எல்லாம் ரிசர்ச் பண்ண வழிகிட்டவை இப்பதான் கொஞ்சம். ஸோ அதுல நாங்கள் கொஞ்சம் இந்த அரசியல் ரீதியாக நாங்கள் முன்னேற்றமா கொண்டு போகணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம். அதுல தமிழ் மக்கள் இப்போ ஒரு நல்ல நம்பிக்கையை ஊட்டும் விதத்துல இளையோர் வந்து இப்ப செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒட்டுமொத்த இனமாக நாங்கள் அதை செயல்பட வேண்டும். அதில் அரசியல் பங்கு பெற்றவர்கள் அல்லது அதில் ஊடாக பிரதிநிதிகளாக தெரிவு செய்பவர்கள் அந்த இனத்தினுடைய வீணவாவோடு பயணிக்க வேண்டும். தங்களுடைய சுயநலங்களை அல்லது இனத்தை துரோகமான விடயங்களை செய்யாமல் பயணிப்பது மிக பொருத்தமானது. அதில் நீங்கள் மிக மிக தெளிவான பல வேலைகளை செய்திருக்கின்றீர்கள். சில விடயங்கள் ஊடகங்களின் ஊடாக நாங்கள் சொல்லவும் முடியாமல் இருக்கின்றது. நிச்சயமாக கிங்ஸ்டன், அடுத்த நேர்காணலில் நான் மீண்டும் வெற்றி பெற்ற ஒரு நபராகவும் உங்களையும் அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பின் அடுத்த வளர்ச்சியின் பொறுப்பிலும் சந்திப்பேன். அதை உலக தமிழினத்துக்கு நேர்காணலாக கொண்டு வருவேன் என்ற நம்பிக்கையோடு வெற்றி பெற எழு தமிழ் ஊடகத்தின் ஊடாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ஆனந்த். நன்றி, வணக்கம். நன்றி.